Hi, hello, welcome to Learn Max Easier. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது கிளாஸ் 10 pair of linear equationல செகண்ட் எக்ஸசைஸ் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல செகண்ட் ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நான் டீடைல்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சம் நல்லா புரியும் அண்ட் அதுக்கப்புறம் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ லெட் us solve this problem. சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்கு? given s minus t equal to 3. So இது ஒரே equation இருக்கு. I am taking it as 1. And அடுத்து என்னது? s by 3 plus t by 2 equal to 6. ஓகே, ஸோ இது எனக்கு கொஞ்சம் ஃப்ராக்ஷன்லாம் இருக்கு, டிவிஷன்ல இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றேன், இதை கொஞ்சம் நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ சிம்பிளிஃபை பண்ணனா எனக்கு என்ன வரும்? எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் என்னது? 6. ஓகே, 3க்கு 2க்கு எல்சிஎம் இஸ் 6. அப்போ நான் இங்கே என்ன பண்ணுவேன்? இன்டூ 2 மேலே இன்டூ 2, இதை இன்டூ 3 மேலேயும் இன்டூ 3. அப்போ எனக்கு என்ன கிடைச்சிரும்? 2s plus 3t. ஓகே, ஸோ 2s, 2 into s is 2s, 3 into t is 3t equal to 6. சிம்பிளிஃபை பண்ண என்னது? 2s plus 3t equal to, இந்த 6 அந்த சைடு மூவ் பண்ணிட்டேன்னா டிவிஷன்ல இருக்குது, அங்கிட்டு போயிடுச்சுன்னா ஆயிரும் 6 into 6 மாறும். ஸோ அப்போ அது என்னது? 36. ஓகே, 6 into 6 is 36. ஸோ இப்போ 2s plus 3t equal to 36 ஈக்குவேஷன் 2 நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஈக்குவேஷன் 1 கிடைச்சிருச்சு, ஈக்குவேஷன் 2வும் கிடைச்சிருச்சு. ஓகே, நவ் ஐ வில் ட்ரை டு சால்வ். சரி, ஃப்ரம் 1 ஈக்குவேஷன் 1ல இருந்தே நான் எடுக்கிறேன். ஃப்ரம் 1 s is equal to, s is equal to என்னது? 3 minus t அங்கிட்டு போறப்ப plus t. ஓகே, so s is equal to 3 plus t. so this is equation number 3. okay, so 1ல இருந்து I have transformed from it to s. okay, s அதுல இருந்து கண்டுபிடிச்சு in terms of t ல மாத்திக்கிட்டேன். ஓகே, so அந்த t minus t left sideல இருக்கிறது right side வரப்ப plus t. so substitute 3 எதுல இருந்து எடுத்தேன்? 1ல இருந்து. அப்ப எங்க கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ணணும்? சப்ஸ்டிடியூட் 3 in yes, very good, 2. ஓகே, சப்ஸ்டிடியூட் 3 in 2. எதுல எடுத்தோமோ அதுல போடக்கூடாது, இன்னொரு ஈக்குவேஷன்ல போடணும். ஓகே, ஸோ அப்ப இதுல போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்குது? எஸ் இடத்துல கொண்டு வந்து இதை போடணும். 2 into எஸ் தானே இருக்கு, 2 into எஸ். ஸோ எஸ் இடத்துல என்ன போடணும்? 3 plus t. அடுத்து பிளஸ் 3t ஈக்குவல் டு 36. ஸோ இப்போ இந்த 2வை உள்ள மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 2 into 3 is 6 plus 2 into t is 2t plus 3t equal to 36. 6 plus 2t plus 3t என்னது? 5t. ஏன்னா இது லைக் டேர்ம்ஸ் தானே, t ஓட வேரியபிள்ஸ்ல தான் இருக்கு. ஸோ நோ இஷ்யூஸ். 5t equal to 36. அப்போ 5t மட்டும் வேணா எனக்கு என்ன வந்துடும்? 36 minus 6, இந்த 6 அந்த சைடு மூவ் ஆயிரும். ஸோ அப்போ 5t equal to 30. ஆட்டோமேட்டிக்லி டிவைடிங் பை 5 என்ன கிடைச்சிரும்? t equal to 6. ஓகே, ஸோ t is equal to 6. ஸோ இதுதான் t ஓட வேல்யூ. ஓகே, இப்போ இந்த t என்ன பண்ணணும்? t கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் t equal to 6. t equal to 6 எங்க கொண்டு போய் பண்ணணும்? இந்த 3ல இருக்குல்ல, s கண்டுபிடிக்கணும்ல அடுத்து. ஸோ அதுல கொண்டு போய் have to substitute t equal to 6 in 3. ஓகே, ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? s is equal to 3 plus 6 implies s is equal to 9. okay, so s value is equal to 9. therefore the solution is s equal to 9 and t equal to 6. okay, so s 9 and t 6 இருந்தா கொடுத்திருக்க pair of linear equationக்கு தான் solution. okay, so இது satisfy ஆகும் இந்த equation. so இந்த வீடியோ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தா நீங்க கட்டாயம் கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். I will explain to all your doubts. okay, இந்த வீடியோ முக்கியமா பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலரா வரும். okay, so let us meet in the another video. Until then, stay tuned with Learn Max Easier. okay.